மனுஷனை வந்து படைச்சதுக்கு அப்புறம் தம்முடைய சாயலின்படி படித்ததுனால அதே அதிகாரத்தை நம்முடைய நாவல் என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம இந்த நாவை வந்து எவ்வளோ காரியத்துக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த காரியத்தை நம்ம நானே இதை பார்க்கும்போது எனக்கே நிறைய பிரயோஜனமாக என்ன செஞ்சுது இருந்து, நானே இன்னும் நிறைய காரியங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு, மாற்றிக்கிட வேண்டியிருக்கு. அப்போ நம்மளுடைய தேவன் தம்முடைய அதிகாரத்தை நமக்கும் என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அப்போ அது மட்டும் இல்லை, ஒரு தடவை அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, எல்லாத்தையும் படைச்சிட்டாரு, எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கு, நோவா காலத்தில் தண்ணி வருதா, வந்து எல்லாமே என்ன செஞ்சது, அழிஞ்சு போச்சு. ஒலிவ மரம் மட்டும் இருந்தது. ஏன்னா அதோட வேர்கள் வந்து நல்ல எவ்வளவு தண்ணி இருந்தாலும் தாங்கக்கூடியதாக தேவன் வந்து என்ன செஞ்சிருக்காரு, படைச்சிருக்கிறாரு. அப்போது நோவா காலத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே திருப்பி வார்த்தையை கொடுத்தா படைச்சாரு இல்லை, அது தன்னாப்பிலே என்ன செஞ்சது, எல்லாமே முளைச்சிட்டு. அப்போ வார்த்தை ஒரு தடவை வெளியே வந்ததுன்னா அதுக்கு வந்து வல்லமை வந்து என்ன செய்யுது இருக்குது. நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து வீட்டில் வந்து நிறைய சண்டை வரும், எல்லாத்தையும் ஏதாவது பேசுவோம், கோவத்தில் நிறைய வார்த்தைகளை விட்டுருவோம். அதுக்கப்புறம் சரியான பிறகு எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவோம், மறந்துடுவோம். ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் எப்படி தான் இருக்குது, காற்றில் கரைஞ்சி போகலை, அப்படியே அங்கங்கே ஜீவன் பெற்று. இப்போ வந்து மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதியை கனியை என்ன செய்வாங்க, பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். பழத்தை எப்படி சாப்பிடுவோம், ருசித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். மரணத்தை ருசிக்கிறோமா ஜீவனை ருசிக்கிறோமா அப்படிங்கிறது நம்மளோட நாவில் தான் என்ன செய்யுது இருக்குது. அப்போ இந்த வார்த்தையோட வல்லமைகள் வந்து தேவன் ஆதாம் வந்து என்னென்ன பெயரிட்டானோ அந்த பேர் தான் இப்போ வரைக்கும் என்ன செய்யுது இருக்குது. அப்போ அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை வந்து இருக்குது. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம அவிஸ்வாசமான வார்த்தைகள் பேசுகிறதாகவும் நெகட்டிவ் வார்த்தை எப்போவுமே நல்லபடியாகவே நம்ம வாயிலேருந்து வார்த்தை வராமல் இருக்கும்போது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துது, அந்த விளைவுகளை வந்து சரி பண்ணக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். இதில் என்ன சொல்கிறாங்க, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இல்லைன்னா இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வந்து மோசே வந்து வழி நடத்திட்டு வர்றாரு. நம்மளால் ஒரு 100-200 பேரையுமே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் லட்சக்கணக்கான பேரை எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடத்தி கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ கூட்டிகிட்டு வரும்போதே என்ன நடக்குன்னா, முன்னாடி பெரிய செங்கடல் இருக்குது. செங்கடலை பார்த்தோன்னே பின்னாடி பார்வோன் சேனைகள் தொடர்ந்து என்ன செய்யுது வந்துக்கிட்டு இருக்கு. அப்பவும் இந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே போய் செத்துருந்தா எகிப்தில் இருந்திருந்தா கூட நல்லா இருக்கும். அப்போ மோசே சொல்கிறாரு, நீங்கள் நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் அப்படி சொன்னோன்னே, இப்போ நம்ம கன்னியாகுமரி கடலே இருக்குது, நம்ம போய் ஒரு கோலை நீட்டினோடனே அது 2ஆக பிளந்துருது. இந்த சைடு அப்படி மலை மாதிரி குமிஞ்சிருக்கு, அந்த சைடு மலை மாதிரி இருந்தது. அது இன்றைக்கி எப்படி இருக்கும், தலைப்பு செய்தியாக உலகம் ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கோம், பரவி இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் அது. அந்த வழியாக தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வந்து நடத்திட்டு வராரு. அந்த செங்கடலை தாண்டி வந்த பிறகு திரும்பி பார்த்தா பார்வோன் சேனைகள் எல்லாம் நடுக்கடல்ல என்ன செஞ்சுதா, அவ்வளோ வெறும் அழிஞ்சு போயிடுறாங்க. அப்போ இந்த அற்புதத்தை தேவன் வந்து செய்தாருங்கிறது எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன செய்யும் தெரியும். அவ்வளோ ஜனங்களுக்கும் இப்போ நம்ம ஒரு டூர் தான் போகிறோன்னா ஒரு 100 பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ லட்சக்கணக்கான பேருக்கு எத்தனை ஹோட்டல் கொடுத்துருந்தாலும் என்ன செய்யாது, காணாது. அப்போ அவ்வளோ பேரையும் போஷிக்கிறதுக்கு அடுப்பு என்னென்ன சாப்பாடு உண்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருந்தாலும் சமாளிக்க முடியாது. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு, தூதர்களுக்குள்ள உணவை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. தாகமாக இருக்குன்னா அப்போ இந்த கர்த்தர் இவ்வளோ வழி நடத்துறதை அவங்க அறிஞ்சிக்கிடாமல் தண்ணி தரலையா, உடனே நாங்கள் எகிப்திலே செத்துருந்தா நலம், நாங்கள் இங்கே வந்து நாங்கள் சாகணுமா, எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, ஒரு மாதிரி அதை ஆண்டவரை வந்து குறை சொல்கிற மாதிரியே, இங்கே செத்துருந்தா நலம் இப்படியே தான். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வந்து நமக்கு நல்ல சாப்பாடு, நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய கிருபை தான். நம்ம விடுற மூச்சு காற்றை, இப்போ ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மூச்சு காற்றோட அருமை வந்து என்ன செய்யும் தெரியும்.
நமக்கு எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிறதுனால நமக்கு அந்த அருமை தெரியலை. இப்போ அந்த கிளாக் வந்து அடிக்கடி என்னதாகும், ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும், பேட்டரியை மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். கார் வாங்கினா எத்தனை வருஷம் தான் ஓடும். அதுக்கப்புறம் ஓயாமல் அங்கே சத்தம் கேட்கு, இந்த சத்தம் கேட்கு. இப்படி நம்ம வாங்குகிற பொருட்களே ரிப்பேர் ஆகும்போது நமக்கு இருக்கிற ஹார்ட் என்னைக்காவது, கிட்னி என்னைக்காவது ஏதாவது ஆகியிருக்கா? தேவன் அற்புதமாக நம்மளை வந்து என்ன செஞ்சுருக்காரு, உயிரை கொடுத்து நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறாரு. ஆனால் நான் எதுக்குடா பிறந்தேன்னு எனக்கு தெரியலை. இங்கேருந்து என்ன சுகத்தை கண்டேன், என்ன வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் நல்லதே நம்ம பார்க்காம இல்லாத ஒன்றுக்காக தான் நம்ம முறுமுறுத்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் ஒரு 10 நாள் இருந்து பார்த்தாலே நமக்கு வந்து நம்மளோட ஜீவனோட அருமை வந்து என்ன செய்யுது, தெரியுது. அப்போ தேவன் நம்மளை இவ்வளோ வழிநடத்திட்டு வந்த பிறகும் நம்ம அவரை முறுமுறுத்துக்கிட்டு என்ன வாழ்க்கை, எனக்கு என்ன சந்தோஷம், இப்படியே தேவன் வந்து அப்போ எவ்வளவு அன்பு வச்சுருந்தா அவரை வந்து என்ன செஞ்சு நம்ம முறுமுறுக்கிற முறுமுறுப்பு எல்லாத்தையுமே அவர் பொறுமையாக என்ன செஞ்சிட்டு இருக்காரு, கேட்டுக்கிட்டே இருக்காரு. இதேமாரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இப்படி எல்லா காரியத்துலேயும் முறுமுறுத்துக்கிட்டே தான் வந்தாங்க. ஆனால் இப்போ கடைசியாக காதேஸ் பர்னேயா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. காதேஸ் பர்னேயாவில் இருந்து கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 100லேருந்து, ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன் சரியா, ஒரு 100லேருந்து 150 கிலோமீட்டர் தூரம் தான் என்ன செய்யும் இருக்கும். நடந்து போனால் ஒரு கொஞ்ச நாளில் என்ன செஞ்சுக்கலாம், நடந்து போய்கிடலாம். அப்போது இந்த மோசை சொல்கிறாரு, கானான் தேசத்தை வந்து உபாகம் வசனம் இருக்குது. அது எப்படின்னா, ஜனங்கள் வந்து ரொம்ப கேட்குறதுனால மோசை கத்தர்கிட்ட சொல்லி ஒரு 12 பேரை என்ன செய்வாங்க, அனுப்ப சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருத்தர் போய் 12 பேர் எங்கே போகிறாங்க, கானான் தேசத்தை பார்க்க போகிறாங்க. அனுப்பி விட்ட உடனே 12 பேரும் 40 நாள் கானான் தேசம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு திருப்பி வராங்க. வந்த உடனே மோசைட்ட அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த 10 பேர் சொல்கிறாங்க, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். 12 பேரும் போனது எதுக்கு அப்படின்னா, கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஒரு திராட்சை கொலையை எத்தனை பேர் தூக்கிட்டு வந்திருக்காங்க, 2 பேர். அப்போ எவ்வளோ பெருசாக என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. அப்புறம் மாதுளம்பழம் அத்திப்பழம்லாம் கொண்டுட்டு வந்துட்டு அடுத்து நம்ம இந்த அதிகாரத்தை பார்த்துக்கிட்டே வந்தோம்னா 27ஆம் வசனத்தில் பாருங்கள், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அதோட கனியை தான் நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம், கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 பேரில் 10 பேர் என்ன செய்யணும், 12 பேரும் போய் இதை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததில் 10 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பட்டணம்லாம் இருக்குது, பெரிய அரணிப்பா கோட்டை கோட்டையாக இருக்குது, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ராட்சசர்களும் பலவான்களுமா இருக்காங்க, நம்ம போனோன்னா அது ரொம்ப என்னது கஷ்டம். ஒன்று பார்த்ததை அவங்க பேசியிருக்கணும், ஆனால் கற்பனையாக என்ன செய்கிறாங்க, நம்மளால் அவங்கள மேற்கொள்ள முடியாது. அப்போ 2 பேரோட ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படிலாம் இல்லை, கர்த்தர் நம்மக்கிட்ட இருந்தால், கர்த்தர் நம்ம கூட வந்தால் நம்ம அவங்கள என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு 2 பேர் பேசுகிறாங்க. 10 பேர் சொல்கிறது எடுபடுமா, 2 பேர் சொல்கிறது எடுபடுமா? 10 பேர் சொல்கிறது தான் எடுபடும். உடனே 14 அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். 1வது 2ம் பார்த்தா, சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பி முழுவதும் அழுது 2வது வசனத்தில் தான் நாங்கள் இங்கே செத்து போயிருந்தா நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ தூரம் வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இவங்க இப்பவும் அவங்க வாயில் வந்து என்ன வரலை, நல்ல வார்த்தை வரலை. உடனே கர்த்தர் சொல்கிறாரு, 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், இல்லை 13:33 இல்லை 14:2 படி இவங்க அழுதுகிட்டு நாங்கள் இந்த வார்த்தையை கீழே உள்ளதை பாருங்கள், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தால் நலமாக இருக்கும் சொன்ன உடனே 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறத என் செவி கேட்க நீங்கள் சொன்னபடினால நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுபடி உங்களுக்கு செஞ்சிடறேன்னு சொல்லியாச்சு. இப்போ சொன்னதில் இப்போ ஒரு 10 பேரோட ஸ்டேட்மெண்ட்டு தான் அவங்க குடும்பத்தார் எல்லா பக்கமும் என்ன செஞ்சுட்டு பரவி போச்சு.
அதனால தான் என்ன செய்கிறாங்க, குடும்பத்தார் எல்லாரும் நாங்கள் செத்து போனால் நலமாக இருக்கும் நலமாக இருக்கும்னு சொன்னதுனால பாசிட்டிவாக பேசின அந்த 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்துக்குள்ளே என்ன செஞ்சாங்க, போனாங்க. அவ்வளோ பேரும் வனாந்திரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, மடிந்து போனாங்க. அப்போ நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் தேவன் வந்து நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் எட்டுற மாதிரியும் தான் இருக்கும். ஆனால் நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளால் தான் அதை நம்ம சுதந்திரிக்க முடியாமல் என்ன செய்யுது, போயிடுது. அதனால் வார்த்தைகளில் ரொம்ப எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இந்த மோசையை எடுத்துக்கிட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், சிலவங்களோட சுபாவம் எப்படி இருக்குன்னா எப்போவுமே அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கோவப்படுத்துகிற மாதிரி ஏதாவது டென்ஷன் ஆக்கி விட்டா என்ன பேசுகிறோன்னே தெரியாது, எல்லா வார்த்தையும் என்ன செஞ்சுருவாங்க, கொட்டி தீத்துருவாங்க. சிலவங்க எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த நேரமும் நல்லா இருக்கீங்களா, ஏதோ இருக்கேன், எப்படி போகுது, ஏதோ போகுது, எப்போ பார்த்தாலும் அவங்க வாயிலேருந்து என்னத்தை வாழுது, இப்படியே தான் இருக்கும். சிலவங்க சிரித்து சிரித்து என்ன செஞ்சுடுவாங்க, சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். அப்போ கோபப்படுத்தினா கூட நம்மளோட வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கணுமா, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வார்த்தைகள், மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ கணக்கு கொடுக்கணும்னா எப்போ கொடுப்போம், நியாயத்திற்பு நல்லா கொடுப்போம். கணக்குனா என்னது, நம்ம எவ்வளவு இது கொடுத்துருக்கோமோ அதுக்கு நம்ம கணக்கு வந்து என்ன செய்யணும், சொல்லணும். அப்போ நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையும் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே தான் என்ன செய்யுது இருக்குது. அப்போ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஜீவன் என்ன என்ன செய்யுது இருக்குது. அப்போ இந்த மோசையுமே அந்த வசனத்தை பார்த்தோன்னா மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். அவர் ரொம்ப அமைதியான டைப். இவ்வளவு தூரம் நிறைய இடங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை வந்து என்ன செய்வார், அவர் காப்பாற்றி விட்டுருப்பார். தேவன்கிட்ட மன்றாடுவார். அப்படிப்பட்டவரையே எல்லாரும் சேர்ந்து டென்ஷன் ஆக்கி விட்ருவாங்க. டென்ஷன் ஆனோன்னு கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்கிற இடத்துல இவர் என்ன செஞ்சிருவார், அடிச்சிருவார். ஒரு சின்ன கோபம் 40 வருஷம் அவங்கள கூட்டிகிட்டு வந்தது. அந்த 40 வருஷத்தையும் ஒரே நிமிஷத்தில் என்ன செஞ்சு ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டு அவரால் கானானுக்குள்ளே என்ன செய்ய முடியலை, போக முடியலை. அப்போ சில நேரம் நம்ம ரொம்ப வருஷம் நல்லவங்களாக இருந்தாலும், ரொம்ப வருஷம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், நம்மளுடைய வார்த்தைகளும் நம்மளுடைய கோபங்களும் என்ன செஞ்சிருது, நம்மளை ஆசீர்வாதத்தை. இப்போ பார்த்தோன்னா இந்த 10 கோத்திரத்தார் சொன்னேன்ல, 10 பேர் போயிட்டு வந்தாங்கல்ல, அந்த 10 பேரால் அவங்க குடும்பத்தார் எல்லாருக்குமே என்னதாக போச்சு, அழிவாக போச்சு. அப்போ நம்மளோட வார்த்தைகள் நம்மளை மட்டும் பாதிக்க மாட்டேங்கி நம்மளோட குடும்பத்தையும் என்ன செஞ்சிருது, ஒட்டு மொத்தமாக என்ன செஞ்சது, பாதிச்சுது. அதனால் நம்ம வார்த்தைகளில் வந்து என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ மரணம்னா என்ன அப்படின்னா, நெகட்டிவான வார்த்தைகள் பேசும்போது அது நம்முடைய குடும்பத்துக்கு வந்து ஆசீர்வாதத்தை வந்து என்ன செய்யாது, கொண்டு வராது. அப்போ இன்னொரு என்னது, 2, அதாவது ஒரே நாவு தான், மரணமும் ஜீவனும் ஒரே இதில் தான் என்ன செய்யுது, வருது. யாக்கோபில் நம்மளோட நாவை பற்றி சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாவு வந்து ஒரு நெருப்பு. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா நெருப்போட சுபாவம் என்ன, ஒரு பெரிய காட்டில் ஒரு குச்சியை கொண்டு தீயை வச்சு போட்டோம்னாலே காடை ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், எரிச்சிரும். அப்போ நாவு, நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ஏதாவது ஒரு குற்றம் சுமத்துற மாதிரியோ அல்லது நம்ம தேவையில்லாமல் ஏதோ ஒரு வார்த்தை வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அது நிறைய பேர் என்ன செஞ்சிருது, அது பாதிச்சிருது. அதே மாதிரி அந்த நாவை வந்து 3ஆம் அதிகாரத்தில் அதே இதில் பார்த்தோன்னா ஒரு கப்பலை ஓட்டுற ஒரு சுக்கானுக்கு என்ன செய்யுது, சுக்கான் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கருவி தான். கப்பல் வந்து ரொம்ப பெருசு. அந்த சுக்கானோட அதோட வேலை என்ன அப்படின்னா, கப்பலை எங்கெல்லாம் திருப்பணுமோ அங்கே அதுக்கு அந்த சுக்கான் வந்து என்ன செய்யுது, தேவைப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல வழிக்கு போகிறதுக்கும் கெட்ட வழிக்கு போகிறதுக்கும் நம்ம விரும்புகிற வழிக்கு எங்கே திருப்புறது என்னது, நம்மளோட நாவு. அப்போ நம்மளுடைய நாவுல வர்ற வார்த்தைகள் தான் நம்ம எங்கே போகணுங்கிறத என்ன செய்யுது, முடிவு பண்ணுது. இப்போ கப்பல் எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த டைரெக்ஷனில் திரும்பினா தான் அந்த நாட்டுக்கு வந்து என்ன செய்யும், போகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விதமாக நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நல்ல விதத்துக்கு நம்மளை அப்படியே கொண்டு போகும். நம்ம அபசகுணமாக அவிஸ்வாசமாக தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய வாழ்க்கையை அந்த பக்கத்துக்கு தான் அது டேர்ன் பண்ணி என்ன செய்யும், கொண்டு போகும். அப்போ வார்த்தைகளில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். நம்ம நினைக்கலாம், நம்ம வந்து இவ்வளோ நாளும் நான் பேசிட்டேன் இதை தெரியாமல். அப்போ இது நம்ம பேசுனது எல்லாம் இப்போ நம்ம வீடு ஃபுல்லையும் நம்மளை சுற்றி சுற்றி தான் மேலே மேலே என்ன செஞ்சிகிட்டு இருக்கோம் இருக்கும்.
சில வார்த்தைகள் உடனே ஜீவன் பெற்று அடுத்த நாளே நடந்துடும். சில வார்த்தைகள் 10 வருஷம் 20 வருஷம் நம்ம 30 வயசான காலத்தில் கூட அது நடக்கிறதுக்கு என்ன செய்யுது, வாய்ப்பு இருக்குது. அப்போ வார்த்தைகளில் வந்து நம்ம ரொம்ப எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஈசாக்கு வந்து அவரோட வயதான காலத்தில் அவருக்கு கண் பார்வை வந்து என்ன செஞ்சிடும், மங்கிரும். அப்போ அவருக்கு 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு, 2 பிள்ளைங்கள மூத்த மகனை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், அதனால் எனக்கு நீ வந்து மூத்தவன் வந்து எப்போவுமே காடுகளில் இருப்பான், 2வது உள்ளவன் எப்போவுமே வீடில் தான் இருப்பான். அப்போது நீ எப்போவுமே நீ கொண்டு வர்ற மாதிரி எனக்கு காட்டில் வேட்டையாடி எனக்கு பிடிச்ச மாதிரி நீ சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுவார். இதை கேட்டால் அம்மா வந்து என்ன செய்வாங்க, யாக்கோபை ஏசா மாதிரி செட் பண்ணி என்ன செஞ்சிருவாங்க, ஈசாக்கிட்ட அனுப்பிடுவாங்க. அப்போ அவர் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருந்தார். சத்தம் யாக்கோபு சத்தம் மாதிரி இருக்குது, ஆனால் வாசனை வந்து ஏசா மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிட்டார், ஆசீர்வதிச்சாச்சு. கர்த்தருடைய வயல்வெளி அப்படின்னு தான் தொடங்கி ஒரு 7 ஆசீர்வாதம் என்ன செய்வார், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருவார். கொடுத்ததுக்கு அப்புறம் ஏசா வந்து வாரான். வந்தோடனே என்ன சொன்னான், ரொம்ப சந்தோஷப்பட்டானா, இல்லை ரொம்ப அழுது ஈசாக்கை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமே அந்த நாட்களில் பெரிய சீமானாக இருந்தார், பெரிய கோடீஸ்வரர். நம்ம இதில் சொல்ல போனால் பெரிய கோடீஸ்வரர் நம்பர் 1 இருந்தார். அவர் சொத்துலாம் யாருக்கு தான், ஈசாக்குக்கு தான் அவரோட சொத்து. அப்போ ஏசா வந்து இப்போ என்ன நடக்கு, ஏசா எனக்கு ஒரு ஆசீர்வாதமாவது நீங்கள் வைக்கலையாப்பான்னு அழுத உடனே அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு 2 ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. கொடுத்த பிறகும் அவன் வந்து நிறைவாகலை. யாக்கோபை வந்து என்ன செய்கிறான், கொன்று போட்டணும்னு நினைக்கான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு என்ன செஞ்சிரு, ஓடி போயிருன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஏசா வந்து சந்தோஷப்பட தானே செய்யணும். ஏன்னா எல்லா சொத்தும் யாருக்கு தான் வரும், ஏசாக்கு தான் வரும். அப்போ 2 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஃபுல் சொத்து, ஒருத்தரை அனுப்பி விட்டுட்டாங்கன்னு சொன்னால் மூத்தவங்க வந்து என்ன செய்யணும், சந்தோஷப்பட தான் செய்யணும். ஆனால் ஏசா வந்து என்ன செஞ்சான், சந்தோஷப்படலை. ஏன், ஆசீர்வாதமான வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு. ஏன்னா யாக்கோபு மாமா வீட்டுக்கு போகிறப்போ எதையுமே என்ன செய்யலை, கொண்டு போகலை. ஏதாவது சொத்து கொஞ்சம் தாங்கன்னு எழுதி வாங்கிட்டு போனாரா, இல்லை, வெறுமையாக அந்த ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு தான் என்ன செஞ்சார், போனார். அப்போது நம்ம வீட்டில் வந்து பெரியவர்கள் வந்து பிள்ளைங்களை பார்க்கும்போது எரும மாடை பண்ணிய அல்லது நீ நாசமாக போயிடுவ அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பிள்ளைங்க எவ்வளவு பண்ணாலும் இப்போ அப்பாவோட ஆசீர்வாதத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு வந்து என்ன செய்யுது இருக்குது. அவர் வெறுமையாக போனார், திருப்பி வர்றப்ப எப்படி வந்தார், 2 பரிவாரம்னா ஒரு ராஜாக்கு இருக்கிற சொத்து மாதிரி 2 மதிப்பான், அவ்வளவு காணம் என்ன செஞ்சாரு, கொண்டுட்டு வராரு. அப்போ வார்த்தைகள் வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு வந்து என்ன செய்யுது இருக்குது. அதனால் பெரும்பாலும் நம்ம வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் வந்து மற்றவங்களை வந்து வேதனைப்படுத்தக்கூடியதாக இல்லாமல் அவங்க வந்து நம்ம கரெக்டாக பேசியிருக்கோன்னா நம்ம சொல்கிறப்போ அவங்க முகம் வந்து என்ன செய்யக்கூடாது, சுருங்கக்கூடாது. சிரித்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கரெக்டாக என்ன செஞ்சுருக்கோம், பேசியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வார்த்தைகள் வந்து ஒரு சந்ததியை வந்து ஆசீர்வாதமாக வைக்கிறதும் சாபமாக ஆக்குறதும் நம்முடைய வார்த்தைகளில் தான் என்ன செய்யுது இருக்குது. ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம அப்படி பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது சரி பண்ணக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் 19:20 என்ன இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாயில இருக்கும்போது தான் நம்ம பேசின நெகட்டிவான எல்லா வார்த்தைகளையும் மாற்ற முடியும். கர்த்தருடைய வசனம் வந்து நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் நம்ம வேதத்தை வந்து என்ன செய்யணும், வாசிக்கணும். நம்ம நினைக்கிறோம் எப்போ பார்த்தாலும் சர்ச்சைக்கு போனால் பைபிளை கொண்டுட்டு போங்க ஜெபிங்க, எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் உலகத்தினோட ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம என்ன செய்யணும், கொண்டுட்டு போகிறோம். ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே முழங்காலில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறோம், நிறைய பேர் வேலை பார்க்குறோம். நம்முடைய உள்ளங்களில் வந்து என்ன செய்யணும், ஜெபம் வந்து என்ன செய்யணும், இருக்கணும். எப்போல்லாம் இப்போ கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஏதாவது ஒரு பாட்டை பாடி தேவனுக்கும் நமக்குள்ள உறவு வந்து என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கலாம். ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து யாரையாவது பார்க்குறோம்,
பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் எப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நம்ம அதை கேட்டுட்டு இவங்க வீட்டில் எப்படி பிரச்சனையாக இருக்கான் அப்படின்னு 4 பேர்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லாமல் என்ன செய்யணும், சொன்ன உடனே நம்ம மனசில் ஏசப்பா இவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, சரி பண்ணுங்க. பக்கத்து வீட்டில் சண்டை நடந்ததுன்னா அவங்க வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம 10 பேர் கூடி பேசாமல் சண்டை நடக்கும் கேட்கும்போது ஏசப்பா இவங்க வீட்டில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. யாராவது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா உடனே மனசில் ஏசப்பா அவங்களுக்கு ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க, அவங்க சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும், வரணும். நம்ம பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோன்னா ஏதாவது குடிகாரங்களை பார்த்தோன்னா ஏசப்பா அவங்க அந்த யாரை பார்க்குறோமோ அவங்கள ரசிங்க, இவங்கள் மூலமாக இவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இவங்க பணம் இனி டாஸ்மார்க்குக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்படி நம்ம ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ காரியத்துக்கு என்ன செய்வோம், ஜோம் பண்ணுவோம். நம்ம பார்க்குறதுக்கெலாம் என்ன செய்வோம், ஜோம் பண்ணுவோம். காலையில் எழும்பினோடனே நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இப்போல்லாம் வீட்டுக்கு வெளியே போயிட்டு உள்ளே வர்றதே பெரிய சவாலாக தான் என்ன செய்து இருக்குது. அப்போ வீட்டில் ஒவ்வொருத்தரங்களையும் ஏசப்பாவோட கரத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். நைட்டு நேரத்தில் படுக்கும்போது அன்னைக்கு தேவன் என்னென்ன நன்மைகள்லாம் செஞ்சாரோ அதற்கு நன்றி சொல்கிறது, இதுதான் ஜெபம். அப்போ இந்த மாதிரி நம்ம எப்பொழுதுமே தேவனுக்கும் நமக்குள்ள உறவுகளுக்காக தான் ஜெபம் வந்து நமக்கு என்ன செய்யுது, அவசியம் ஆகுது. அப்போ வேத வசனம் எதுக்கு அவசியம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நிறைய இப்படி பேசுகிறோம்ல வார்த்தைகள், நம்ம வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் வெறும் சத்தம்தான். ஆனால் தெய்வ வார்த்தையோடு இணைந்து நம்ம வார்த்தைகளை வெளியிடும் போது அது வந்து ஒரு பெரிய வல்லமையும் அதிகாரம் உடையதாக என்ன செய்யுது, மாறுது. ஒரு உதாரணத்துக்கு எப்படி அப்படின்னு சொன்னால் வியாதி. இப்போ வியாதி அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட வியாதி வந்தால் அந்த வியாதி வந்து நமக்கு மரணத்தை தான் என்ன செய்யும், கொண்டு வரோம். இப்போது சுகர் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் இதுக்கு வழியே கிடையாது, கடைசி வரை நம்ம என்ன செய்யணும், டேப்லெட் எடுக்கணும் அப்படிங்கிறது உலக நியதி. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம சூழ்நிலையை வந்து என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, அந்த வசனத்தை சொல்லி சொல்லி அந்த அதிகாரத்தை நம்ம நாவிலிருந்து மனசுக்குள்ளே சொல்கிறத விட வாயில் வெளியே சொல்லும்போது தான் பிசாசை வந்து அந்த என்ன செய்ய முடியும், முறியடிக்க முடியும். ஏன்னா தேவ வார்த்தையில் தான் வல்லமை வந்து என்ன செய்யுது இருக்குது. நம்ம நைட் நேரம் நம்ம வீட்டில் வந்து தூங்க முடியாத பிரச்சனையாக இருக்குதா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிலும் சிலுவை போட்டு என்ன செய்யணும், சொல்லிடணும். வசனத்தை என்னென்ன வசனங்கள் எல்லாத்துக்கும், பாதுகாப்புக்கு வசனம் இருக்குது, சுகமில்லாததுக்கு வசனம் இருக்குது, சமாதானத்துக்கு வசனம் இருக்குது, ரட்சிப்புக்கு வசனம் இருக்குது, எல்லா காரியங்களுக்கும் நம்ம வசனம் வந்து என்ன செய்யுது இருக்குது. அவ்வளவும் பைபிளில் இருக்குது. பைபிளில் இருந்தால் அது வந்து பிரயோஜனப்படாது. நம்மளோட இருதயத்தில் இருந்து வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ மனசில் நினச்சா, அதனால தான் அவளுக்கு அற்புதம் வந்து என்ன செஞ்சது, நடந்துச்சு. அப்போ நம்ம இருதயம் வந்து வசனத்தால் நிரப்பப்படலை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை வந்து என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நான் எப்போவுமே சொல்கிறதான், பிரச்சனை அல்லது போராட்டங்கள், பாடுகள், இது எல்லாமே நமக்கு வராது. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், நமக்கு வராது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம உபத்திரம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரம், பாடுகள் எல்லாமே என்ன செய்யும், வரும். அதை மேற்கொள்கிறதுக்கு தேவன் நமக்கு வாயிலே என்ன செய்கிறாரு, அதிகாரத்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த அதிகாரத்தை நம்ம இப்போ ஒரு ராஜா வந்து கட்டளையிடுறாரு, தூக்கு தண்டனைனா தூக்கு தண்டனை, இவனுக்கு இந்த உடனே இவன் பிரச்சனையை சால்வ் பண்ணி இப்போமே அவனுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுன்னு ஒரு ராஜா உத்தரவு போட்டு அது நடக்குதா, அதே வல்லமையை தான் தேவன் நம்மளுடைய நாவல் என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறார். அப்போ நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சூழ்நிலையை காட்டிலும் என் தேவன் என்ன செய்வார், பெரியவர்.